போன எபிசோட்ல கயாங்க வந்து ஜீனி காப்பாத்துறதோட முடிஞ்சிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஜீனிக்கு ரொம்பவே கோவம் வந்து கீழே பிடிச்சு தள்ளி விட்டான்ல, அவனையே வந்து கொன்றுறான். இது எல்லாத்தையும் வந்து கீழ இருந்து அந்த சின்ன பையனும் ஒய்ஃபும் பார்த்துட்டு இருக்கான். அம்மா நீ விதவி ஆயிட்டியே அப்படின்னு கேட்கையும், பரவாயில்ல அவனோட முடிவு காலம் வந்துச்சு, செத்து போயிட்டான் போறான் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. அங்க இருந்து ஏஞ்சல் வந்து ரொம்ப கோவமா வருது. அங்க இருக்க எல்லாரையும் தடுத்துட்டு அந்த பையனை அடிச்சையும் கொடூரமா ஒரு ஆத்மா அப்படியே வெளியே வருது. அந்த ஆத்மாவை பிடிச்சு வந்து ஏஞ்சல் கத்திக்கிட்டு இருக்கான். நீ லூசுத்தனமா பண்ணி என்னோட காரியத்தையே கெடுத்திருப்ப, இன்னொருக்க என் வழியில வராத. எப்படி அந்த ஜீனியோட கதையை நான் தான் முடிக்க போறேன், அவளோட கடைசி ஆசையா மட்டும் இது இருந்திருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது நான் தேடி அந்த விளக்க எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா பேசிட்டு இருக்கு. லூசுத்தனமா எனத்தையாவது பேசாத, இது வரைக்கும் அவ கேட்ட 2 ஆசையுமே மத்தவங்களுக்காக தான், 3வது ஆசையும் அப்படித்தான் இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த ஜீனிய வந்து சீக்கிரமா கொன்றுவேன், இனிமே என் வழியில நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை அங்க விட்டுட்டு அப்படியே ஏஞ்சல் பறந்து போயிடுறான். சகித்து கிட்ட ஜீனி சொல்றான், நீ வந்து கயாங்க்கு பாதுகாப்பா இந்த இடத்துல இரு, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் வந்து ஒருத்தனை வான் பண்ணியிருப்பான்ல, அவனோட இடத்துக்கு தான் ஜீனி இப்ப வந்திருக்கு. அந்த இடம் இதுக்கு முன்னாடி அப்படியே பூக்கள்லாம் நல்லா பூத்து குலுங்கி அவ்வளோ அழகா இருந்திருக்கு. இதை பாக்குறதுக்கே ஜீனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க வந்தோடனே தான் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறத அங்க இருக்கிறவன் சொல்றான். ஷாதியோட பையன் வந்து பாதி பூதம் பாதி மனுஷன். அவனுக்கு பெரிய நோய் ஒண்ணு இருந்துச்சு, அதை குணப்படுத்தவே முடியாது. அதனால ஷாதி சாகாத வரம் பெற்ற அந்த பையனோட ஆத்மாவை வெளியே எடுத்துட்டு தான் பையனோட ஆத்மாவத்துக்கு உள்ள வச்சுட்டான். அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அந்த தோட்டக்காரன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் புரிய வருது, அப்ப வந்து அந்த சாகாத வரம் பெற்ற பையன் இவன் கிடையாது, உடம்பு மட்டும்தான் அவனோடது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட தோட்டத்துல ஒரே ஒரு அந்த செடி மட்டும்தான் உயிரோட இருக்கு அப்படின்னு காமிக்கையும் பெரிய ஒரு பூ இருக்கு, அது மட்டும்தான் இப்போதைக்கு அந்த இடத்துல ஆத்மாவா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த நாய் எங்க காமிக்கிறாங்க. அந்த ஓனர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நாய் அந்த கதவு பக்கத்திலேயே படுத்திருக்கு. அப்பதான் அந்த ஓனரும் அந்த ஓனரோட சின்ன பையனும் வர்றாங்க. இவன் நான் தான் பாபி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த ஓனர் ரொம்பவே பயந்து போறாரு. என்னடா சின்ன பையன் கிட்ட வந்து ஏதோ வந்து பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு புரியுது, நம்ம வந்து நாயா இல்ல மனுஷனா இருக்கும், அதனாலதான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேமாவே நம்ம கிராமத்துக்கு போகணும் அசிஸ்டன்ட், ஜீனி கிட்ட போய் வரத்தை கேட்டு பழையபடி திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த நாய் கிளம்பிடுது. பாட்டி ஒரு இடத்துக்கு வாலண்டரியா வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த இடத்த ஸ்பான்சர் பண்றதே இந்த ஏஞ்சல் தானா. பாட்டியை பார்த்தோன்னே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறான். என்ன நீங்க பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லியும், இதுக்கு முன்னாடி நீ பூதத்தை பார்த்த, இப்பதான் நீ ஏஞ்சலை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெக்கையெல்லாம் விரிச்சு காட்டுறான். நான் தான் மரண தேவதை. அப்பதான் வந்து பாட்டிட்ட அவன் ஒரு விஷயத்த சொல்றான். அப்பதான் பாட்டி கிட்ட வந்து ஏஞ்சல் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட உருவம் தான் இளமையா ஆனா உன்னோட வயசு அப்படியே தான் இருக்கு, உன்னோட சாவு ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சு, உன்னோட பேத்தியை நீ நல்ல விதமா வளர்த்ததுனால நீ சொர்க்கத்துக்கு போவ, அதுல உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, உன்னோட தோட்டத்துல எப்ப பிளாசம் வந்து மலருதோ அந்நேரம் தான் நீ செத்து போயிட போற அப்படிங்கிறதையும் அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு போகையும் பாட்டி அப்படியே பயந்து போயிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பேங்க்ல காமிக்கிறாங்க. அந்த கிளர்க் பொண்ணோட அமௌண்ட் எல்லாமே மறுபடியும் கயாங்கோட அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு. அதனால கோவமா வந்து அந்த கிளர்க் பொண்ணு கயாங்க பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளோட மிச்ச அமௌண்ட் எல்லாமே கேஷா வேணும் என்னோட மேரேஜ்க்காக அப்படின்னு சொல்லியும், நீ ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளர்க் பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப கயாங் வந்து அவளோட கராஜ்ல உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா சிசிடிவி கேமரால கயாங்க வீட்டை வந்து யாரோ நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே காரு அப்படியே கயாங்கோட கராஜுக்கு வெளியே வந்து நிக்குது. அதுல இருந்து அந்த சின்ன பையனால கோட் ஷூட் எல்லாம் மாட்டிட்டு அடியாளோட வர்றான் உள்ள. அப்ப வரும்போது, நீதானே அவன் அந்த சாகாத வரம் பெற்றவன், முன்ஜென்மத்துல நான் கேட்ட மொத ஆசை நீதானே, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எல்லாமே தெரியாது உனக்கு பழசு அது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புதிரோட பேச ஒரு டூல் எடுத்து அவன் மூஞ்சில கோடு போட்டுறா. அது சீக்கிரமாவே அப்படியே காயம் சரியா போயிடுது. அப்ப சகீத்தை அந்நேரம் சகித்தை பார்த்து, நீ தானே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியும், சகித் வந்து அந்த அடியாளி கிட்ட இருந்து கயாங்க அதனால ஊர் தலைவர் எல்லாரும் வந்துடுறாங்க. எனக்கு இந்த மிருகத்தை வந்து ரொம்ப நாளாவே தெரியும், அது ஒன்றும் செய்யாது, பட் ஆனா இவங்கெல்லாம் தாரும் பிரச்சனை அப்படிங்கிற கயாங் சொன்னையா அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே கயாங் சொல்றா, எனக்கு பாதுகாப்பு தேவையில்ல, ஆனா என் வீட்டுல இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, அதை கொடுப்பீங்களா ஊர் தலைவர்னு கேட்கையும், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஷாதியை பாக்குறதுக்காண்டி ஜீனி வந்துரு. நம்ம 2 பேரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல அப்படி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட பையனை வந்து நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ,
அவளோட கடைசி ஆசை சுயநலமற்றதா தான் இருக்கணும். அப்பனா நீ செத்து போயிருவியே அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் எப்பவோ தயாராயிட்டேன். அப்படிதான் அவளோட ஆசை முடிய போகுது. ஆனா உன் பையன் வந்து ஊடால வந்து எதையும் கெடுக்காம இருந்தா சரி. அப்படி மேபி ஏதாவது நடந்து உன் பையன் அந்த மாதிரி எனக்கு எஜமானன் ஆயிட்டான் அப்படின்னா அவனை கண்டிப்பா நான் கொன்றுவேன். பார்த்து வச்சுக்கோ. உன்னை கெட்ட வழியில போக விடாம நீ தான் பார்த்துக்கணும். என்னோட பையனை என்னால ரொம்ப நேரத்துக்கு கட்டுப்படுத்த முடியாது. நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா இதுக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஜீனி வந்து சொல்றான், நான் தான் சாத்தான்னு நினைச்சேன். ஆனா என்னைய விட சாத்தான் ஒருத்தன் இருக்கான். என் பையனை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தடுக்கிறேன். என்னால ஒரு பிரதரா இதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். மத்தபடி என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. உன் பையனோட முடிவுனா நான் எதுவும் பண்ண முடியாது. என் மேல எதுவும் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்க இருந்து கிளம்பி போயிருது. அங்க இருக்கிற லோக்கல் ரவுடிஸ்லாம் சேர்ந்து கயான் காலையில பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு அவளை அடிக்கிறாங்க. அந்நேரம் கரெக்டா ஜீனிக்கு இவ கால் பண்றா. உடனே ஜீனி வந்து உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் சகித்தை விட்டுட்டு போனேன்ல அப்படின்னா அவன் ஏதோ அவசரம்னு பாத்ரூம் போயிருக்கான். இந்த புறம்போக்கு என்னை அடிச்சுட்டான். அவனை கொஞ்சம் கவனியே அப்படின்னு சொல்லி ஜீனி ஏதோ ஒரு இடத்த ஓபன் பண்ணுது. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆழமா இருக்கு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனும் உள்ள குதிக்கிறான். பார்த்தா இவனும் பின்னாடியே குதிச்சு வந்துட்டா. வேதாளம் கழுத்துல தொங்குற மாதிரி தொங்கிட்டே கீழே வந்துடுறாங்க. இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு சொல்லி கயாங் கேக்குறா. இதுதான் நரகம். இங்கதான் வந்து நான் அடைஞ்சு கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீனி. சரி ஓகே, நீ இங்க இருந்து என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் பழச எதுவும் ஞாபகம் வச்சுட்டு விட்டுட்டு போயிட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியை போய் கட்டி பிடிக்கிறா. பார்த்தா அவ இருந்துட்டு எனக்கு ஒரு இவானாவது கொடுத்துருக்கியா, நைட்டு சோறு போடாம பட்டினியா போட்டிருக்கேன், என்னென்னலாம் நீ என்னைய பண்ணிருக்க, இங்க விட்டுட்டு போலான்னு ஒரு ஐடியா கூட இருக்கு, பயந்துகிட்டே என் செல்ல சாத்தான்ல அப்படி சொல்லி கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறா. ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேரும் செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மேல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே. அப்பதான் கயாங் சொல்றா, இந்த மாதிரி சாகாத வரம் பெற்ற அந்த பையன் வந்து என்னை பார்க்க வந்தான், என் சீனியரோட பையன் தான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போலே அந்த நாய் வேகமா ஓடி வந்து ஜீனி என்னை சீக்கிரமாவே பழையபடி மாத்து, என்னோட ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வந்து கூட இருக்கிற வந்துட்டு பாஸ் நீங்க ஏன் மனுஷனா இருந்தா கூட நாய் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த நாய் சொல்லுது, என்னோட பணத்தை எல்லாத்தையுமே நீ ஏன் வச்சுக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இத்தனை நாள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜீனி வந்து அந்த நாயாவே மாத்திருது. மறுபடியும் அந்த நாய் ரோட்ல நின்று போற வர கார்ல அவங்க அப்பாவையும் அந்த சின்ன பையனையும் தேடிட்டு இருக்கு. ஏன்னா மூணாவது ஆசையை கேட்டோன்னே எல்லாத்தையும் மறந்துருவாங்கல்ல, அதனாலதான் அந்த செத்து போன பொண்ணை இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜீனியும் கயாங்கும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி அப்பனா நீ வந்து அந்த காலகட்டத்துல போய் என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்றா. ஆனா என்னால அந்த காலகட்டத்துக்கு போக முடியல, கடவுள் என்னை தடுக்கிறாரு. சரி உன்னோட ஆசை என்னன்னு நீ கேட்ட அப்படின்னு சொல்லையும், ஆசையா வந்து மனுஷங்களோட 3 ஆசையை தூண்டி அவங்கள நரகத்துக்கு தள்ளணும்னு கேட்டேன். 2வது ஆசையா எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து கிடைக்கணும்னு கேட்டேன். அப்படின்னா தான் புது எஜமானர் கிடைப்பாங்க, புது ஆளை என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக்சுவலி என்னோட 3வது ஆசை மிச்சம் இருக்குன்னு சொல்லி தானே நீ சொன்ன. ஆனா என்னோட 3 ஆசையுமே நான் கேட்டுட்டேன். ஆனா 3வது ஆசையா என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியவே இல்ல. இந்த கடவுளும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப பயங்கரமா நடந்திருக்குன்னு தெரியுது. அத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்றா. எனக்கும் பயத்தை பத்தி தெரியும். சரி விடு, இப்ப எனக்கு உயரமான இடத்துக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் வந்து ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஏஞ்சல காமிச்சா அவ சொல்றா ஈகிளு, இந்த மாதிரி அந்த சின்ன பையன் வந்து அவளை பாக்குறதுக்காக நேர்ல போயிருக்கான்னு அதை கேட்ட உடனே அந்த ஏஞ்சல் டென்ஷன்ல அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கு. இந்த ஈகிளால பேசவே முடியாது, கேட்கவே முடியாதுல்ல, அதனால அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. சரி நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியான்னு கேட்டு அதை மறுபடியும் அவன் வாய்ஸே அவன் கிட்ட கொடுத்துட்றான். இந்த பக்கம் பாட்டி வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏஞ்சல் சொன்னதையே நினைச்சு. இந்த செடியில எப்ப வந்து பூ பூக்கும், அப்ப நான் செத்து போயிருவேன், அதுக்கு முன்னாடி என் பேத்திக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும், அவ நான் இல்லாமலும் தனியா வாழ கத்துக்கணும் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க மின்ஷியோட கிளினிக்க காமிக்கிறாங்க. பாட்டிக்கு ஏதோ பல்லு வலி வந்திருக்கும் போல, அதனால மின்ஷி கிளினிக் வந்திருப்பாங்க. அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா பழைய பாட்டியோட ரிப்போர்ட்டும் இப்ப எங்க இருக்கிற அந்த பாட்டியோட ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. நமக்கு தான் பாட்டின்னு தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல என்னன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த எக்ஸ்ரேவை பார்த்துட்டு இருக்கா மின்ஷி. கயாங்க வந்து பாட்டி உப்பெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு டிஷ் செய்யறதுக்காக. அவளும் சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பா. நேரம் சூப்பர் மார்க்கெட் ஆன்ட்டியோட மாமியாரை பார்த்திருப்பாங்க. நீ கொஞ்சம் வினோதமான பொண்ணுங்கிறதுனால உன்கிட்ட நான் இதை ஷேர் பண்றேன். என்னன்னு தெரியல, என் மருமக வந்து இந்த வேலை போனதுல இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டா. அவ டிவோர்ஸ் கூட கேட்டிருக்கா. ஆனா இப்படி இருந்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. அவ வந்து சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சாதாரண எம்ப்ளாயியா இருந்து அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு மேல கேட்கவே மாட்டா. ஆனா இவ்வளவு மோசமா எப்படி மாறினான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து கயாங் வந்து ஜீனிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் ஏஞ்சலோ மந்திரவாதியோ, ஆனா நீ மறைய வச்சதை கூட அந்த பாட்டி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்காங்க பாத்தியா அப்படின்னு கேக்குறா. இதனால எந்த யூஸும் கிடையாது, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல
அப்படிங்கிற மாதிரி ஜீனி சொல்லுது. அப்ப கயாங் சொல்றா, ஓ அதே மாதிரிதான் நீ உன்னோட லேம்புக்குள்ள எல்லாத்தையும் கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்பதான் என்னன்னு பார்த்தா அவன் இருந்துட்டு, நான் எதையுமே இதுவரையும் கிறுக்கி வச்சதே கிடையாது, நீ எதை பத்தி சொல்ற, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லேம்புக்கு வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கிறுக்கி வச்சிருக்கேன் அப்படி சொல்லி. ஆனா எதுவுமே தெரியல அந்த இடத்துல. இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறது கயாங்கோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, ஜீனியோட கண்ணுக்கு தெரியல. அதனால அவன் மார்க்கரை வச்சு அதை எல்லாத்தையும் எழுதி காட்டுறா. என்னன்னு சொல்லி அவனும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி வாசிக்க ஆரம்பிக்கிறா. என்னை திட்டி தான் நீ எழுதியிருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதுல நினைவுகளை பத்தி எழுதியிருக்கையும் ஏஞ்சலு, அதுக்கப்புறம் ஈகிள், அப்புறம் அப்புறம் சகித், அவங்க சகித் சொல்றான் எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு. ஈகிள் சொல்லுது, என் எஜமானிட்ட இருந்து எனக்கு அனுமதி வரல. ஏஞ்சல் சொல்றான், எனக்கு இதை பண்றதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப யாரும் உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க, சரி நானே ஒரு ஆளை சூஸ் பண்றேன், ஈகிள் நீ தான் சொல்லு அப்படின்னு கேட்கறான். ஒரு நிமிஷம் சொல்லி அவன் நாக்கு அறுத்துக்கிறா, கண்ணெல்லாம் புடுங்கிக்கிறா. ஐயோ எஜமானரே, உங்களோட லவ்வுக்காக என் லவ் இப்படி சாவடிக்கிறது சரியா? சகித் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். ஏஞ்சலை வந்து கேக்குறான், நீ இப்ப சொல்லு கடவுளை சாட்சியா வச்சு அப்படி சொல்லி. அவன் அங்க இருந்து பறந்து போயிட்டான். எல்லாருமே ஓடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுல அந்த சைக்கோ கொலகாரன்ட்ட இருந்து 3வது ஆசையை கேட்கறதுக்காக ஜீனியை கூப்பிட்டு இருக்கான். உடனே கயாங்கும் ஜீனி என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஒரு டைரியை எழுதி இதை கொண்டு போய் கடந்த கால கயாங் கிட்ட கொடுத்துரு, மிச்சத்தெல்லாம் அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாமே அப்படி சொல்லி ஜீனி சொல்லுது. சொன்னதை மட்டும் செய்யுன்னு சொல்லி ஜீனி அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சைக்கோ கொலகாரன் என்ன சொல்றான், அவளை கொன்னதை வந்து நான் அப்படியே மாத்த போறேன், அவளுக்கு டை அடிக்க மாட்டேன், அவளை வந்து ஹெட்லைட்ல முட்டை வைக்க மாட்டேன், இதெல்லாம் பண்ணல அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையும் இப்ப நடந்த கொலையும் லிங்க் பண்ண மாட்டாங்கல்ல அப்படி சொல்லி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். ஓகே அப்படி சொல்லி அவன் டயத்தையும் டேட்டையும் சொல்லியே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். பார்த்தா ஜீனி மட்டும் போய் இப்ப அந்த நேரத்துல இருக்கிற கயாங்க போய் பார்த்து இந்த டைரியை கொடுக்குறான். அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கொலகாரன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சேன், சரி வா போவோம் அப்படி சொல்லி ஜீனியும் அவளும் அந்த இடத்துக்கு போறான். கொலை பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து அந்த சைக்கோ கொலைகாரன் மண்டையில அடிக்கையும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கயாங் போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சைக்கோ கொலைனை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. யார்ரா நீ அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவளுக்கு ஜீனி சொல்லுது, அவன் கேட்ட உடனே அவன் ஆத்மாவை மட்டும்தான் இங்க கொண்டு வந்திருக்கான், அவன் உடம்ப கொண்டே வரல, அதனால அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கறதே அவன் மறந்துட்டான் அந்த சைக்கோ கொலைகாரன். அதுக்கப்புறம் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வராங்க ஜீனியும் கயாங்கும். அப்புறம் ஜீனி அங்க மறைஞ்சு இங்க வந்துட்டான். என்னோட லேம்ப்ல அதிகமா ஒரு வார்த்தை எழுதி இருந்துச்சு, என்னோட காதலின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நம்மளோட மறைஞ்சு போன நினைவுகளை நான் கண்டுபிடிப்பேன். 2 பேரும் கிஸ் பண்றதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.